உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக, இந்த ப்ரேயர் மூலமாக சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபித்தோம். ஆண்டவரை போல மாற, ஆண்டவருக்காக வாழ எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு அந்த ப்ரேயர் செஷன் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது? ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது போல நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த குடும்பம், இந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனால் சாத்தானுக்கு நன்றாக தெரியும், இந்த குடும்பத்தில் கையை வைத்து விட்டால் அந்த மனிதனுடைய முழு வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிடலாம் என்று சொல்லி, குடும்பத்தை எங்கே சுற்றினாலும் கடைசியில் வர்றது எங்கள் வீடு. அந்த வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நம் குடும்பம் அலங்கமாகிய குடும்பம் நம்ம எப்பொழுதும் நம்ம அரணை காத்துக்கொள்ள நமக்கிட்ட ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:13. கர்ப்பதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால். 13ஆம் வசனம் அண்ணே. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்ன சூழ்நிலை அன்றைக்கு அந்த ஆகார் சொல்லுகிற வார்த்தைகள் இது. ஆகார் எந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 11 நம்ம வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு அங்கலாய்ப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அங்கலாய்ப்பு, கஷ்டம், ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன். எங்கே போகிறது, என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை, அங்கலாய்ப்பு காணப்படுகிறதானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அது ஒரு பாலைவனமாக இருக்கலாம், அது யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உதவிக்கு ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு அந்த காண்கிற தேவனை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறீர். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறீர், என்னை காண்கிற தேவனா இருக்கிறீரே. ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு அடிமை பெண்ணுக்கு, ஹல்லேலூயா, ஒரு அடிமை பெண்ணுக்கு அவர் அவ்வளோ நல்ல தேவனா இருக்க கூடும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த நேசிக்கிற, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என்னை காண்கிற தேவனே, என் அங்கலாய்ப்பை, என்னுடைய கஷ்டங்களை, என் அலைச்சல்களை காண்கிற தேவனே. உங்கள் அலைச்சல்கள் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே என் அலைச்சல்கள்ல, என் அங்கலாய்ப்புல ஆண்டவரே எனக்கு உதவுகிற தேவன் நீர், எங்களுக்கு உதவுகிற தேவன் நீர். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு, ஒருவேளை உங்க குடும்பத்தில் உறவினர்களை இழந்திருக்கலாம், அந்த அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கிறார். அவர் காண்கிற தேவன், அந்த சூழ்நிலையில இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றுகிறீரே. ஸ்தோத்திரம். எங்கள் அங்கலாய்ப்பை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாருக்கு ஆண்டவரே ஒரு வழியை திறந்தீரே, ஆகாரோடு பேசி ஆண்டவரே அவளுக்கு ஒரு வழியை திறந்தீரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கும் அற்புதங்களை செய்ய நீர் போதுமானவரா இருக்கிறீர். மனிதர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையா, நெருக்கப்படுகிற சூழ்நிலையா சொல்லுங்க. ஆண்டவரே ஆகாரை போல நாங்கள் அங்கலாய்த்து நிற்கிறோம், கண்ணீரோடு நிற்கிறோம். அப்பா ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் எங்களை காண்கிற தேவன் என்பதை நீர் வெளிப்படுத்துவீராக. அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம்.
ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. தேவன் நம்மை காண்கின்ற தேவன். சமீபத்தில் ஒரு வசனத்தை கடந்து வரும் பொழுது அது மிகவும் எனக்கு ஆறுதலாக இருந்தது. உங்களுக்கும் அது ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். அது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 45 48 வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 45 48 வரைக்கும். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் நம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். பிரியமானவர்கள், அந்த 48ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஹல்லேலூயா. அவர் கண்டு, அந்த வார்த்தை மிகவும் என்னை தொட்டது. வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், யாருமே என்னுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு இல்லை, என்னை கவனிக்கிறதுக்கு இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஹல்லேலூயா. அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையோ, இருளான சூழ்நிலையோ, நடுக்கடலா இருந்தாலும் அவர் நம்மை காண்கிறார். ஹல்லேலூயா. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும், எல்லா மனிதர்களும், எல்லா காரியங்களும், எல்லா கதவுகளும் நமக்கு எதிராக இருக்கலாம். உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நீங்க நினைத்தபடி காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணபடி காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராமல் இருந்திருக்கலாம். உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தடையாவே இருந்து கொண்டே இருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன், ஒருவேளை வேலையில் வருத்தத்தோடே செய்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் இல்லை, எல்லா காரியங்களும் நான் கஷ்டப்படுறேன். ஒருவேளை குடும்பத்தில் ஒரு போராட்டத்துக்குள்ளாக வருத்தத்தோடே நீங்கள் கழித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறத, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறத, நீங்கள் வருத்தப்படுறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஹல்லேலூயா. அவர் கண்டு. ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, நம்ம வருத்தப்படும் பொழுது அவர் பார்க்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கலாமா? உங்களோட பிரச்சனை எவ்வளவோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்கும் ஒரு 4ஆம் ஜாமம் உண்டு. ஹல்லேலூயா. 4ஆம் ஜாமத்தில் அந்த கடலின் மேல் அவள் நடந்து வந்து அந்த காற்றை அமர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையில், உங்க இருதயத்தில், உங்க சிந்தையில் இருக்கிற அந்த கொந்தளிப்பை அவர் அமர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அந்த காற்றை அமர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆகாஷோட இணைந்து, ஆண்டவரே
எங்களுடைய வருத்தத்துல எங்களை காண்கிற தேவனே, எங்கள் போராட்டங்கள்ல நீங்கள் காண்கிற தேவனா இருக்கிறீரே ஆண்டவரே. வருத்தத்தோடு நாங்கள் நாட்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம். வருத்தத்தோட இரவுகள் எல்லாம் போது அப்பா நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு நாளாம் ஜாமம் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு. அவன் எல்லாருக்கும் அவன் ப்ராப்ளம்ஸ் இருக்கப்பா. ஆனா நீர் எங்களை காண்கிற தெய்வம், நீர் எங்களை தப்புவிக்கிற தெய்வம், நீர் எங்களை நடத்துகிற தெய்வம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை காண்கிறவர், எங்கள் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அன்று அந்த அலைகள் கொந்தளிப்பை பார்த்து ஆமென் ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்தீரே. அந்த 4ஆம் ஜாமத்தில் கடல் மீது நடந்து வந்து அலைகளை ஆமென் அதற்றி ஆமென் அலைகளை அடக்கினீரே. அதே போல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில அலை போன்ற சூழல்கள் இருக்கிறது அப்பா. அலை போன்ற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீர் ஒருவரே. ஆமென். எங்கள் எல்லா அலைச்சல்களையும் எங்கள் அலை போன்ற சூழ்நிலைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களை அழைத்தவர் நீர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர். தாயின் கருவில் தோன்றும் முன்னதாகவே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டீங்கப்பா. நிச்சயமாக எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய துக்கம், எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் விலகும். இயேசுவின் நாமத்தில் ஆனந்த துதி ஒலி சத்தம் இனி வரும் நாட்களில் கேட்கும். எங்கள் நொறுங்குண்ட இதயத்தை நீர் தேற்றுவீர். ஆமென். காயங்களை கட்டுவீர் ஆண்டவரே. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எங்கள் வாழ்விலும் 4ஆம் ஜாமம் நிச்சயமாய் வெகு தூரத்தில் அல்ல, வெறும் சீக்கிரத்திலே ஆமென் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். நாங்கள் அதை ருசிக்க போகிறோம். நாங்கள் அப்பா நீண்ட நாள் காத்து கொண்டிருந்த, நீண்ட நாள் சென்று கொண்டிருந்த அந்த உபத்திரவ பாதை இனி நாங்கள் அதை ஆமென் கடந்து வர உதவி செய்வீர். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க உதவி செய்வீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். You know all our problems, oh Father. எங்களுடைய கவலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆமென். எங்க மனிதர்கள், சுற்றி இருக்கிற மனிதர்கள், எங்க தாய் தகப்பன் கூட அறியாத கவலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நீர் அனைத்தையும் பார்த்து கொள்வீர், நீர் நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? நொறுங்குண்ட இதயம் தேற்றுகின்றார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகின்றார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார், நம் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க சொல்லலாம், எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, யாருமே என்னை பார்க்கல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோட போகும்போது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை பார்க்குறீங்கல்ல, சீக்கிரமா எனக்கு உதவி செய்ய போறீங்க. ஆமேன். அவர் வருத்தப்படுகிறவர்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, துரிதமாய் வந்து கரங்களை நீட்டி தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் வருத்தப்பட்டா எப்படி பதறி போய் நம்ம
நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஓடி வருவோமோ அதே போல நம்முடைய தேவன், நம்ம தகப்பனாகிய தேவன், நீங்கள் வருத்தப்படுகிற, கஷ்டப்படுகிற, ஸ்ட்ரகிள் பண்ணுகிற, ஸ்ட்ரெயின் பண்ணுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பார்க்கிறீர், நீர் என்னை பார்க்கிறீர், இந்த பாதை வழியாக நான் போய் கொண்டு இருக்கிறேன், நீர் எனக்கு பார்க்கிறீர், நீர் துரிதமாய் வருவீர், என்னை தூக்கி சுமந்து கொண்டு போவீர் என்று சொல்லி விசுவாசமாயிருங்க. சரி, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். ஆண்டவர் நம்மளுடைய அலைச்சல்கள்ல, அங்கலாய்ப்புகள்ல பார்க்கிறார், நம்மளை வருத்தப்படுகிற சூழ்நிலையில் அவர் பார்க்கிறார், நம்மளுடைய கஷ்டங்கள்ல நம்ம பார்க்கிறார் என்று பார்த்தோம். ஆனா யாரை அவர் பார்க்கிறார் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயம் உடையவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே தப்புவீங்க, ஆண்டவரே கை தூக்கி விடுங்க, எல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதத்தில் எரேமியால ஒரு வசனம் உண்டு, எல்லாவற்றிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய வெளிப்பாடுகள் ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன திங்க் பண்றோம், மற்றவர்களை குறித்து நம்ம எப்படி, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது இன்றைக்கு சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை எல்லார்கிட்டையும் நம்ம நல்லா பேசிடுவோம், சிரிச்சிருவோம், ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் ஆவலா இருக்கிறார், உலாவி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம இருதயத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? கண்களை மூடி இருதயத்துல திருக்குள்ள சிந்தனைகள், யோசனைகள் இருக்கிறதா? கசப்பான யோசனைகள் இருக்கிறதா? ஒரு கோபமான யோசனைகள் இருக்கிறதா? இன்றைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் விரும்பத்தக்க இருதயமா எங்களை மாற்றுங்க. நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் தேவன். அப்பா, நீர் எங்களுக்கு நீர் விரும்புகிறபடி எங்கள் இருதயங்களை நீர் சுத்திகரியுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை கண்டடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம பார்க்கணும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய செயலை நம்ம பார்க்கணும் என்றால், நம்மளும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. சுத்திகரித்து ஜெபிங்க. உங்களை நீங்களே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. மற்றவர்களை பற்றி குறைவாய் பேசினீர்களா? இழிவாய் யோசிச்சீங்களா? மற்றவர்களை பற்றி புறம் கூறுனீங்களா? ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறதா? பிறரை குறித்து கசப்பான காரியங்கள், ஒருவேளை நமக்கு தீமையே இழைத்திருக்கலாம், நம்மை குறித்து அவதூறு பேசியிருக்கலாம், நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அவர்களையும் மன்னிக்கிற சுவாபம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். அற்புதங்களை காண வேண்டுமானால் நாமும் சில காரியங்களை அர்ப்பணிக்க வேண்டுமே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை சுத்திகரியுங்க. ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமாய், நீர் விரும்புகிற ஆண்டவரே பரிசுத்தம், நீர் விரும்புகிற ஆண்டவரே சுத்தமுள்ள இருதயம் எங்கள் சிருஷ்டிக்கப்படுவதாக. ஆண்டவரே, மாம்ச காரியங்கள், மாம்ச சிந்தனைகள், மாம்சத்துல வருகிற மூர்க்கங்கள், ஜென்ம சுவாபங்களை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிறவரே, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரே, எங்கள் இருதயங்களை நீர் சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்க
விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தேடினேன், கூப்பிட்டேன், பதில் தந்தீரே. பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன், கூப்பிட்டேன், பதில் தந்தீரே. பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர், யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் நாவிலே. துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும்
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.